வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் தொடர்ந்து நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது வரைக்குமே நிறைய விஷயங்களை நீங்க பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம். தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, சகோதர ரீதியா, தந்தை ரீதியா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலமாவே அமைஞ்சிருக்குது. விரும்பின விஷயம் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே எளிதாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து புதன் பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பு தான். சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது. அதே மாதிரி சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனையில ஒரு இணக்கமான சூழ்நிலை சந்திக்க போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க எல்லாமே சிறப்பு தான். தொழிலுக்கு ஒரு சரியான மூலதனமே இல்லையேன்னு கவலைப்பட்டவங்க கூட இனி வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுதுன்னு சொல்லலாம். எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில பார்த்துடலாம். மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான். மிதுன ராசியில மிருகசீரிஷம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதம் அடங்கியிருக்குது. மிதுன ராசின்னு சொல்லக்கூடியது முதல் உபராசி. இரட்டையரோட ராசி சின்னம் கொண்டதுதான் மிதுன ராசி. பேச்சு திறமை கொண்டிருக்கக்கூடியன்னு சொல்லலாம். கூடவே நகைச்சுவை திறன்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வசீகரமான தோற்றம், வசீகரிக்கக்கூடிய பேச்சாலே எல்லாரையும் கவர்ந்தெழுத்துடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எப்போதுமே விளையாட்டுத்தனங்கிறது அதிகமாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் ஒரே நேரத்தில் பலவித வேலைகள் செய்வாங்க. அதாவது ஒரே கல்லில் 2 மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஒரே விஷயத்தில் பல ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. என்னதான் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் யார்கிட்டையுமே போய் உதவின்னு கேட்க மாட்டாங்க. தன் கையே தனக்கு உதவிங்கிற குணம்தான். அதே மாதிரி இவங்க எப்போதும் மற்றவங்களுக்கு உதவினா தான் செய்கிற வேலையை விட்டுட்டு கூட அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. பெரும்பாலும் இவங்க அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு ஒரு வளைவலியோ, முட்டை சந்து, இல்லைன்னா பாதை பிரியக்கூடிய இடம், இந்த மாதிரி இடங்களில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இவங்க அதிகமாக காற்றை விரும்புவாங்க. இது காற்று ராசியும் கூட. இவங்களுக்கு காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடங்கள் தான் பிடிக்கும். ஒரு தொலைபேசியே பேசுகிறாங்கன்னா கூட ஒரு ஜன்னல் ஓரத்தில் தான் இருந்து பேசுவாங்க. பேருந்தில் பயணம் செஞ்சாலுமே அப்படிதான். ஜன்னலோட சீட்டில் இருக்கணும் தான் இவங்களுக்கு எப்போதும் ஒரு விருப்பம் இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் இவங்க உணவு சார்ந்த விஷயங்கள நல்ல ஆரோக்கியமான உணவை தான் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். ருசிக்காக சாப்பிட்றத விட பசிக்காக சாப்பிடக்கூடியவங்க. அப்படியே சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் அது ஆரோக்கியமானதாக இருக்கணுங்கிறதுல ஒரு மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு தாய் தந்தை மேலே அதிகப்படியான பாசம் இருந்தாலும் யாராவது சின்னதாக மிரட்டிட்டா கூட போதும், உடனே கதவை தாழ்பால் போட்டுட்டு வெளியே வராமல் மற்றவங்கள பயமுறுத்திடுவாங்க. அதே மாதிரி இவங்க தொழில் வாழ்க்கையில நிறைய வருமான வாய்ப்புகள் பெறக்கூடிய வம்சங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமன் செஞ்சு சீர்தூக்குற துலாக்கோல் மாதிரி தான் துல்லியமாக செயல்படுறதால இவங்களால எந்த விஷயமும் சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி மேலே பாசங்கிறது இருக்கும். இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சூரியனே அதிபதியாக வரதால இளைய சகோதர சகோதரி மேலே அதிக அன்பு இருக்கும். மூத்த சகோதரி மேலே ஏன் பாசம் குறைவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மூத்த சகோதரராக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் அவங்க எடுக்கிற முடிவு இவங்களுக்கு சில நேரம் எதிர்மறை பாதிப்பு தந்துடும். இதனாலேயே இளைய சகோதர சகோதரி மேலே தன்னால் பாசம் அதிகமாயிரும். கொஞ்சம் இவங்க குழப்பவாதிகளாக இருப்பாங்க. அதிகப்படியான சிந்தனை இவங்க மனசில் ஓடிட்டே இருக்கிறதால சரியான நேரத்தில் சில நேரம் முடிவெடுக்க தடுமாறிடுவாங்க. இதனால தான் இவங்க பல வாய்ப்புகளை இழக்க வேண்டியதாக இருக்கும். இவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியா சுக்கிரன் வரதால இறை அருளுங்கிறது உங்களுக்கு எப்போதும் நிறைஞ்சுதான் இருக்கும். அதே மாதிரி உங்க உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியா குருவும் இருக்கிறதால ஒரே இடத்துல ரொம்ப நாளைக்கு உங்களால வேலை செய்ய முடியாது. எங்கேயுமே தங்கி நின்றுடாம பயணங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க தொழில் ரீதியான விஷயத்த பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பா இருக்கணும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இன்னொரு இடத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கூட்டு தொழிலுங்கிறது ஒரு சில நேரத்தில் ஒத்து வராது. சகோதரர்களுடைய துணை இருந்துட்டா உங்களுடைய கூட்டு தொழில் விஷயமா இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், எப்போதும் சிறப்பு தான். மிதுனம் சொல்லக்கூடியது இரட்டை ராசிய சின்னமாக இருக்கிறதால நீங்கள் இரட்டை பெருமாள் வழிபாடுகளை செய்கிறது நல்லது. குறிப்பாக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது தான். அதுலேயும் ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான பலனை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும். தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா, எந்த சூழ்நிலையும் நிதானத்தை இழக்காத செயல்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய உதவி எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய செயலி எல்லாமே வெற்றி தான். கூடவே தன்னம்பிக்கை உங்கள் மனசில் தன்னால் அதிகரிக்க போகுது. விடாமுயற்சியோடு ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் பெறக்கூடிய எல்லா காரியமும் காரிய வெற்றி உண்டாகும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் கை கூடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கோபங்கிறது தன்னால் உயரும். அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகாரம் செலுத்தக்கூடிய பேச்சு வந்துடும். இது எல்லாமே கட்டுப்படுத்த பாருங்க.
பேச்சில் நிதானங்கிறது தேவை. நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட உங்கள் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கிறதால பேசுகிற பேச்சில் ஒரு தெளிவை கொண்டு வர பாருங்கள். கொஞ்சம் வீண் அலைச்சலுங்கிறது இந்த காலத்தில் இருக்கலாம், இருந்தாலும் நல்ல ஆதாயம் இதனால் கிடைக்கும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு முன்னேற்ற பாதையில் போக போகிறீங்க. சரியான திட்டமிட்டல நீங்கள் கையெடுக்கிறது இந்த காலத்தில் சிறப்பு. அரசாங்கம் மாதிரியான விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகம்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தில் லாபம் கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் பொறுப்புங்கிறது கூடுதலாக தான் இருக்கும், இருந்தாலும் திறமையை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு பாராட்டோட பரிசும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலை தேடுறவங்களா இருந்தால் இந்த காலத்தில் வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட மீண்டும் குடும்பத்தோட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நெருக்கங்கிறது இந்த காலத்தில் அதிகரிக்கும். இது வரைக்குமே மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம், அதை வெளியே தெரியாத மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இனி அது எல்லாமே மாறப்போகுது. உங்களுக்கிடையே நெருக்கங்கிறது அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பிள்ளைகளோட விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுறதால மனசில் ஒரு திருப்தி ஏற்பட போகும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போக போகிறீங்க. விருந்தினர் வருகை உங்கள் வீட்டில் இருக்கலாம். மரியாதை, அந்தஸ்து, இது எல்லாமே கூட போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் குடும்ப ரீதியாகவும் சரி, சகோதர ரீதியாகவும் சரி, தந்தை மகன் உறவுங்கிறது சிறப்பாக இருந்திருக்காது. இதனாலேயே மரியாதை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இனி எல்லாமே மாறப்போகுது. மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுனராசி அன்புகள், நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சிறப்பு தான். விடாமுயற்சியோடு செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சாதகமான பலன் பெறும். பண வருமானம் பார்க்குறப்ப அதுவும் உங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய வகையில் தான் இருக்குது. கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்புகள், உங்களுடைய வாக்கு திறமையால் எல்லாமே சாதிக்க போகிறீங்க. எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் பண வரவுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இதுவுமே மனசுக்கு ஒரு திருப்தி கொண்டு வந்து தரப்போகுது. கூடவே புதிய புதிய நண்பர்கள்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். நட்பு வட்டம் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களால உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே இருக்குது. எதுலையுமே ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்புகள் கூட ரொம்ப நாளாகவே நிறைய விஷயங்கள் இழுபறியாக இருந்திருக்கலாம். அது எல்லாமே இப்போ சாதகமாக முடிய போகுது. கொஞ்சம் வாகனத்தில் போகும்போது மட்டும் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். நிதி நிலைமையும் உங்களுக்கு சீராக தான் இருக்குது. நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா விடாமுயற்சியோடு செயல்படுறது, பேச்சில் நிதானத்தோடு கடைபிடிக்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் குழப்பமில்லாத மனநிலைக்கு வர்றது தான். மாணவர்களாக இருக்கக்கூடிய மிதுனராசி அன்புகள் கல்வியில் இது வரைக்கும் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், அது எல்லாமே நீங்க போகுது. எதுலையுமே முழு முயற்சியோடு செயல்படுங்க. வெற்றிங்கிறது உங்களுது தான். தொடர்ந்து நட்சத்திர ரீதியான பலனை பார்க்குறப்ப மிருகசீரிசு 3-4 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சிறப்பு தான். சில நேரம் நீங்கள் சொல்கிற கருத்துக்கு வேற ஒரு கருத்து வைப்பாங்க. அதுக்காக நீங்கள் அந்த நேரத்தில் எதிர்த்து பேசாதீங்க, அமைதியாக இருக்க பாருங்கள். பேச்சில் நிதானத்தை நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எவ்வளவு திறமை படித்தாலும் பாடங்களை படிக்க முடியலையேன்னு கவலைப்படுவீங்க. அது எல்லாமே மாறப்போகுது. தொடர்ந்து படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதோட நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயம் வெற்றி தான். மனசை தளர்விடாமல் படிச்சுட்டு வாங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்படையும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நிறைய விஷயம் உங்களால் சாதனை செய்ய முடியும்னு சொல்லலாம். இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையில் கலந்து கொள்றதை தவிர்க்கிறது நல்லது. வாக்குவாதத்தையும் தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் இந்த காலத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதோ, பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் கலந்து கொள்றதோ அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவங்களை நம்பி கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையுமே நீங்களே முன்னணி செய்யறது நல்லது. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் விலகி இருக்க பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பு தான். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சிறப்பு தான். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் நிறைய போட்டிகள் வியாபார ரீதியாக சந்திச்சிருக்கலாம், அது எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. புதிய யுத்திகளை நீங்கள் கையாள பாருங்கள். நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறதால நிறைய வாய்ப்புகளை பெற முடியும். புதிய முயற்சிகளை ஈடுபட உங்கள் மனசு தன்னால் தோன்றும். சரியான திட்டமிடலோட கிளம்புருங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே நீங்கள் செய்யக்கூடிய பணியில் ஒரு முழுமையான திருப்திங்கிறது ஏற்பட போகுது. இதனால நிறைய மாற்றங்களும் சந்திக்க போறீங்க. ஒரு இடமாற்றத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த மாசத்துல உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து மிதுன ராசி அன்புகள் ஸ்ரீ ரங்கநாதனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். இன்பங்கள்ங்கிறது தேடி வரும். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏழை எளியவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்கள் தான் செயல்படுத்திட்டு வாங்க. இதனால சிறப்பான பலன்கிறது தொடர்ந்து கிடைக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.